பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. இந்த நாளில் நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், தேவன் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்பட வைப்பதின் நோக்கம் தேவனுக்கேற்ற துக்கப்பட வைப்பதா? நாம் என்ன படித்தோம் முன்பாக நினைவுபடுத்துவோம். தேவன் தம்முடைய பிள்ளைகள் பாவமாய் இருந்த போதும் கூட கொரிந்து சபையார், ரோமாபுரி, கலாத்தியர் மற்றும் எபேசியர், வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரக்கூடிய சபையார் அநேகர் பாவத்தில் இருந்த போதும், சில நற்குணங்கள் இருந்த போதும், மனதளவில் தேவனை சேவிக்கிறபடியினால் முதலாவது பிள்ளைகளை பாராட்டினார். பிற்பாடு குறைகளை அவர் சுட்டிக்காட்டினார். துரிதமான மிக பரவக்கூடிய பாவத்தை அவர்களை விலக்கி வைக்கவும், தள்ளி வைக்கவும், அடையாளப்படுத்தவும், துக்கப்பட வைப்பதும், இன்னும் அவர்களோடு நம்ம கலந்திருக்காமல் இருக்கவும் செய்யும்படியான ஒரு வேலையை செய்தார். அது சிறப்பான வேலை செய்கிறதா? அவர்களை தேவனிடமாய் திருப்புகிறதா அல்லது தூரப்படுத்துகிறதா? இன்று நாம் பார்க்க போகிற பகுதி நம்மை வெட்கப்பட வைப்பதனுடைய நோக்கம் நாம் பாவத்தை குறித்து தேவனுக்கேற்ற துக்கப்பட வைப்பதற்கான தேவனுடைய வேலையா என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். பாருங்க, வளராத சபையார் இதை புரிந்து கொள்வதில்லை. ஆனால் வளர்ந்த பிள்ளைகளோ நிச்சயமாக 100% புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் சிலருக்கு அது துன்பமாக இருக்கலாம். கொரிந்து சபையார் அதை புரிந்து கொண்டார்கள். இது நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. நாம் முன்பே படித்தோம், என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 14-16 வரைக்கும். இது இப்பொழுது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலிருந்து இது இருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்துவது, அவமானம் நிந்திக்குள்ளாக வைப்பது, பாடுகளுக்கு உட்படுத்துவது, பஞ்சத்தை ஏற்படுத்துவது, சுதந்திரத்தை பறித்துக் கொள்வது, அந்நியரிடத்தில் ஒப்புவிப்பது, இதெல்லாம் நிறைய காரியங்களை நாம் அந்த முறைமைகள் இருக்கிறது. இன்றும் அது இருக்கிறது. ஆச்சரியமானது நமக்கு ஒன்றுமே கிடையாது. உணர்ந்திருக்கிறவர்கள் வளர்ந்து வருவார்கள், உணராதவர்கள் விலகி செல்வார்கள். கண்டிப்பாக கடினம் என்று ஓடிவிடுவார்கள். தேவன் எதிர்பார்க்கிறது ஓடிவிட வேண்டும் அல்ல, நீ சகித்துக் கொள்கிறாயா? நீ அதை தாங்கிக் கொள்கிறாயா? மற்றவர்களை சிறப்படுத்த நீ பலவானாக நிலை நிறுத்தப்படுகிறாயா? இதுதான் தேவன் பார்க்கிறார். என்னாகமம் 12:14-16 வரைக்கும் கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? பாருங்க, ஒரு பிள்ளையை காரி துப்பினால் வெட்கம். எதுக்கு வெட்கம்? தகப்பனை குறித்து வெட்கமா? தன்னுடைய பாவத்தை குறித்து வெட்கமா? மோசைக்கு எதிராக மீறுதல் செய்தாங்க இல்லையா, பேசினாங்க இல்லையா, அதை குறித்து வெட்கப்படணுமா? மெய்யாகவே தேவனால் நியமிக்கப்பட்ட மனிதனுக்கு விரோதமாக நாம் பேசினோமே, இது தவறாய்விட்டதே என்று வெட்கப்படணுமா? அதுபோல அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள். அது வரைக்கும் அவங்க பிரயாணம் பண்ணல, விளக்கமாவே இருந்தாங்க. 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் பிறகுதான் சேர்த்து கொண்டாங்க. இது அருமையான விளைவை தந்துதான். அந்த காலங்களிலே அப்பவே அவர்கள் சாகடிக்கப்படுவார்கள், பாவத்தின் தன்மை பொறுத்து. சில மக்கள் அடைக்கல பட்டணத்திலே ஒளிந்து கொள்ள வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகள் சிலங்களை கைவிடப்பட்டார்கள்.
தேவனுடைய அந்த முறைமையானது இன்றும் மாறாமல் தொடர்ந்து இருக்கிறது. அவர்கள் சாகடிக்கப்படாமல் இன்று உடனே சாகடிப்பதில்லை. அன்று அவர்கள் சாகடிக்கப்பட்டார்கள். நம்மை தலைகுனிய வைப்பது, அதாவது வெட்கம், நம்மை பாவத்தை குறித்து தேவனுக்கேற்ற துக்கப்பட செய்து சுத்திகரிக்குமா? அதற்கு என்ன செயலெல்லாம் தேவன் செய்கிறார்? அது அன்பு கூறுகிற செயலா, வெறுக்கிற செயலா? பண்பு அன்பு கூறுகிற செயலையும் வெறுக்கிற செயலையும் நாம் காண முடியும். முடிவில் தான் அதை கவனிக்க முடியும். இப்ப யோசேப்பை அவர் ஆரம்பத்திலே பகைக்க விரும்பின மக்களிடத்திலே பகையை உண்டாக்கினது, குழியில் போட செய்தது, சிறைச்சாலையிலே போட செய்தது. இதெல்லாம் ஆரம்பத்தில் நமக்கு என்ன புரியும்? நான் தேவனை நேசிக்கிறேன், தேவனை அன்பு கூறுகிறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி எந்த சிக்ஷையும் எபிரேயர் நிருபத்திலே 12ஆம் அதிகாரத்திலே ஆரம்பத்திலே துக்கமாய் காணப்படும். ஆனால் பழகின பிற்பாடு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இப்படி தேவனுடைய பிள்ளைகள் சோதிக்கப்பட்டார்கள், புறஜாதியிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். சில ஜாதிகளை துரத்தாமல் விட்டுவிட்டிருந்தால் நியாயாதிபதிகள் 1ஆம் 2ஆம் அதிகாரங்களிலே இதெல்லாம் நாம் யாரை குற்றப்படுத்த முடியும்? இல்லை, நம்முடைய வளர்ச்சிக்காக தேவன் பயன்படுத்துகிற முறை. பிறகு அவர் எவ்வாறு சேர்த்துக் கொள்கிறார் என்பதை பாருங்கள். இப்போ நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறோம். வெட்கம் நம்மை பாவத்தை குறித்து தேவனுக்கேற்ற துக்கப்பட செய்து சுத்திகரிக்குமா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 14 18 வரைக்கும். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இது ஒரு பகுதியை பாருங்க. இப்போ தகப்பனுக்கு விரோதமாக அவன் எழும்பினான், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். இப்போ தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அதுவா நடக்குமா? தேவனுடைய செயலா? உபாகமோ 28ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் அவளுக்கு என்னவெல்லாம் செய்வேன் சொன்னார். வானம் வெண்கலமாக இரும்புமாக ஆகுவது அதுவா ஆகுதா? தேவன் செய்யறாரா? காரண காரியத்தோடு செய்யறாரா? சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்காரா? தேவனுடைய வேலை சும்மா ஏதாவது இருக்கா? எப்பவா சும்மான்னு இருக்கா? நம்ம நிறைய நேரங்கள்ல ஏதாவது செஞ்சுட்டு சும்மா அப்படி சொல்றோம் இல்லையா? தேவனுடைய வேலையில சும்மா இருக்கா பாருங்க. அப்படியானால் இது இந்த ஒரு ஓமையா கூட இருக்கட்டும். இப்படிப்பட்ட மக்களை திருத்துவதற்காக தேவன் ஏற்படுத்தும் ஒரு வழியாக இருக்கிறதா, இல்ல தானா தற்செயலாக நடக்கிறதா? இப்போ குறைவுபட தொடங்கி அப்ப தேவன் இரக்கம் இல்லாதவரா இருக்காரா, அன்பு கூறுகிறாரா? என்ன பட்னியா இருக்கேன், சாப்பாடு இல்ல, பண்டிகை விட்டு அளவுக்கு போயிட்டேன், அப்ப தேவன் இரக்கமாவா இருக்காரு அப்படின்னு நமக்கு தோணுதா? தேவன் அவனை அன்பு கூறுகிறாரா இல்லையா? எப்படி தெரியும்? என்ன பிரதர் சொல்றீங்க, பன்றிகள் தின்கிற தவிடு கூட கிடைக்கல, ஒருவனும் கொடுக்கல, இது அன்பு கூறுகிற செயலா? எப்போ அன்பு கூறுகிற செயல் என்று கண்டுபிடிக்க முடிந்தது? அவனுக்கு புத்தி தெளிந்த போது. பாருங்க, இதுவரைக்கும் வரலைன்னா அவனுக்கு புத்தி தெளியுமா? ஒவ்வொரு மனிதர்களும் திருந்துவதற்கு ஒரு நிலை போக வேண்டி இருக்கிறதா?
ஒவ்வொரு மனிதர்களையும் கண்டுபிடிப்பதற்கு ஒரு நிலை வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இருக்கா? பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார். அவர் கிறிஸ்துவுக்கு எதிராக திரும்பினார், கிறிஸ்துவின் சபையாரை துன்பப்படுத்தினார். அவர் கண்கள் குருடாகும் நிலை வரைக்கும் செல்ல வேண்டியிருக்கா? இப்போதான் ஆண்டவரே நீ யார் ஒரு கேள்வியை அப்பொழுதுதான் கேட்டான். அதுவரைக்கும் என்னால் செய்ய முடியும் என்று நினைத்தான். பாருங்கள், அப்பொழுது இங்கே கண்கள் குருடாக்கப்பட்ட பொழுது இப்பொழுது அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறான். இதுவரைக்கும் அவனுக்கு தேவைப்படுது. அன்பு கூறுகிற செய்யலாம், இல்ல பவுலை தண்டிக்கிற செய்யலாம். தண்டிக்கிற செயல் என்றால் அழிக்கப்பட்டிருப்பார்கள். அன்பு கூறுகிற செயல் அவன் காப்பாற்றப்பட்டு மற்றவனுக்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டிய செயலா இருக்கிறது. பவுலுக்கு அப்படி இருக்கு இல்லையா? பாவிலும் பிரதான பாவி. அப்படி இருந்த என்னிடத்திலே இரக்கமாய் இருப்பார் என்றால் உங்களுக்கெல்லாம் எப்படி என்று கேட்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இந்த அளவுக்கு அவன் நெருக்கப்படும் பொழுதுதான் அவனுக்கு புத்தி தெளிகிறது. அப்ப ஏற்கனவே அதுவே சொல்லுது இல்லையா அவன் எப்படி நடந்தான் என்பதை. இப்போ தெளிந்த போது அவன் என்ன யோசித்தான் பாருங்கள். புத்தி தெரியாத போது பாவமான சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறோம், துன்மார்க்கமான சூழ்நிலைகளில் இருக்கிறோம், மனம் போன போக்கிலே போகிறோம், நம்முடைய விருப்பமானதை நாம் செய்கிறோம். ஆனால் தெளிந்த போதோ நான் நீதியானதை சிந்திக்கிறேன், தேவனுக்கு பிரியமானதை சிந்திக்கிறேன், என்னுடைய தகப்பனுக்கு பிரியமானதை சிந்திக்கிறேன். அப்பொழுது அவன் யோசித்தான், வேறு எங்கும் யோசிக்கல. அவன் எங்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது என்பதை யோசித்தான். சாப்பாட்டுக்காக அவன் யோசித்தானா அல்லது மெய்யாகவே மனமாற்றப்பட்டானா? சாப்பாட்டுக்காக யோசித்தான் என்றால் தகப்பனிடத்திற்கு அவன் திரும்ப மாட்டான், தேவன் அவனை புகழ மாட்டார். அவன் மெய்யாகவே மனமாறுதலை பெற்றிருக்கிறான். அப்ப இந்த யோசனை நமக்கு இருக்கா பாருங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி யோசனை இருக்கு. பூர்த்தியான சாப்பாடு எங்க இருக்குன்னு தெரியுது, ஆனா திரும்புவதற்கு மனதில்லை. இது ஒரு மெய்யான மாறுதலா? நீங்க தான் பதில் சொல்லணும். மெய்யான மாறுதலா? ஒன்றை ஒத்துக்கொள்கிறோம், இன்னொன்றை சரி செய்ய மறுக்கிறோம். அது என்ன காரியம்? அப்படின்னா இன்னும் சிறப்பான மனமாறுதல் இல்லை. அவனுக்கு வெட்கப்படுத்தி இந்த அளவுக்கு அவனுக்கு எவ்வளவு வெட்கம் இருந்திருக்கும். பன்றிகள் மேய்க்கிறது ஒருவேளை, அதனுடைய சாப்பாட சாப்பிடுவது இன்னொரு அதிகமான வெட்கம். அது யாரு கொடுக்காதது இன்னும் வெட்கம். ஒண்ணு நீ கணக்கு பண்ணி பாருங்க, அது எவ்வளவு பெரிய வெட்கமா இருக்கு. இது நீங்க ஒரு கட்டத்தில் கோபமாய் சிந்திச்சீங்கன்னா இது தேவன் அன்பு கூறுகிற செயல் மாதிரி உங்களுக்கு தோணாது. ஆனால் நான் இந்த மாதிரி என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பத்தக்கதான இந்த வேலை நடப்பிக்கிற பொழுது இது மெய்யான அன்பு என்று எனக்கு அப்பதான் தெரியும். பாருங்க, அவன் தகப்பன் யோசிக்கிறான், என் தகப்பன் கூலிக்காரர் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். எத்தனை எத்தனை மக்கள் ஒரு கேள்விக்கு பதில் தெரியாம அலையிறோம் இல்லையா? இங்கதான் பதில் இருக்குன்னு நமக்கு தெரியுது இல்லையா? நல்லா தெரியுது இல்லையா? தெரியுது. இங்கெல்லாம் கிடைக்கல, திருப்தி ஆகலன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? தெரியுது. ஆனா திரும்புவதற்கு மனது வருதா? யோசிக்கிறோம். இன்னும் வெட்கப்படுத்தப்படணும், இன்னும் ஒரு கட்டம் நகலணும், இன்னும் தேவன் ஒரு பிள்ளைகள் மேல அன்பு கூறுவார் என்றால் அந்த கட்டங்களை கொண்டு வரும்போது நாம் திருந்த வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறான். அவன் எண்ணினான் 18ஆம் வசனத்திலே, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். நினைக்கல, சொன்னான். தகப்பன் அதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தான்.
ஒரு கேள்வி கேட்டோமே, நினைவு இருக்கா? நம்மை தேவன் தம்முடைய பிள்ளைகளை வெட்கம் நம்மை பாவத்தை குறித்து தேவனுக்கேற்ற துக்கப்பட செய்து சுத்திகரித்ததா? ஆமாவா இல்லையா? நான் நினைக்கிறேன், இதெல்லாம் செய்தா என் பிள்ளைங்க செத்து போவாங்களோ, அல்லது காணாம போயிடுவாங்களோ, அல்லது ஓடி போயிடுவாங்களோ. நடந்ததா நடக்கலையா? உண்மையா இருக்கட்டும், ஓமையா இருக்கட்டும், நடக்குதா நடக்கலையா? நடக்குது. நம்புறோமா நம்பலையா? நம்பினால் உங்களுக்கும் எனக்கும் நடக்கும். நம்பாவிட்டால் ஒருபோதும் நிறைவேறாது. நிறைவேறும் நம்பிக்கை இருக்கா? சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் எது ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று தேவன் சொல்லுகிறார். கொரிந்தியர்களுக்கு நடந்ததென்றால் நமக்கும் நடக்கும். நடக்கும் என்றால் சும்மா நடக்காதுங்க. கொரிந்தியர்கள் என்ன செய்தார்களோ அதுபோல செய்தால் நடக்கும். இளைய குமாரன் என்ன செய்தானோ அதுபோல செய்தால் நடக்கும். விதிமுறை அதுதான். அப்போஸ்தலர்கள் எந்த துக்கம் சந்தோஷமாக மாறினது? யோவான் 16:20-21. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இது பூமிக்குரிய லௌகிக துக்கமா? தேவனுக்கேற்ற துக்கம், பாடுகளினால் வந்த துக்கம். இந்த துக்கத்தோடைய தேவனுக்கு சேவை செய்த துக்கம், இது சந்தோஷமாய் மாறுமா? தேவனுக்காக நாம் துக்கப்பட்டால் அது சந்தோஷமாய் மாறும். அந்த சந்தோஷத்தை யாராவது எடுத்து போட முடியுமா? யோவான் 16:22. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இதெல்லாம் அப்போஸ்தலருக்கு நடந்ததா? அவமானம், நிந்தை, வெட்கம், பரியாசம், கனவீனம், துடைத்து போடுகிற அழுக்கு, அன்பு கூறாத செயலா? விசுவாசம் இல்லை என்றால் நாம் அப்படித்தான் யோசிப்போம். விசுவாசத்தின் பாதையே இதுதான். தேவன் தம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் முறை இதுதான். சரி, நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க போறோம்? இப்படி வளர்த்தா நம்முடைய பிள்ளைகள் கேட்குமா? விசுவாசிக்கிற பிள்ளைகள் கேட்கும். ஆபிரகாமின் பிள்ளைகள் கேட்பார்கள், மாம்சத்தின் பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள். ஆவிக்குரிய பிள்ளைகள் உணர்ந்து கொள்வார்கள். நீங்களும் நானும் அதை உணர்ந்து கொள்கிறோமா? இது வேலை செய்கிறதா? இயேசுவினிடத்தில் வேலை செய்ததென்றால் அவர்தான் மாதிரி, நமக்கு செய்யும். அப்போஸ்தலர்களுக்கும் செய்யும். ஆபிரகாமுக்கு வேலை செய்ததென்றால் நமக்கும் செய்யும். ஆபிரகாமுடைய மனைவியை தூக்கிட்டு போறது ஆபிரகாமுக்கு வெட்கம் இருக்காதா? ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாம ஆகாருக்கு பிள்ளை கொடுப்பது ஆபிரகாமுக்கு வெட்கம் இருக்காதா? இது இப்போ மாத்திரம் இருக்கா? அப்பொழுதிருந்தே இருக்கிறது. ஆனால் தேவன் இதை எப்படி செய்கிறார் என்பதை பாருங்கள். எவ்வளவு அன்பு கூர்ந்து, எவ்வளவு மேன்மையாக, நேர்த்தியாக அந்த பிள்ளைகளை பாராட்டி, குறைகளை முதலாவது சொல்லாமல் படிப்படியாக அந்த பிள்ளைகளை எவ்வளவு மேன்மையாக அவர் கொண்டு வருகிறார். நாம் இந்த முறைகளை பின்பற்றுவோமா? நாம் மாம்சத்தையும் என்னுடைய மாம்சத்தையும் கலந்து செய்கிறேன். இல்லை என்றால் தேவன் அதை பார்த்துக் கொள்வார். ஆமாம் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மக்களை கொலை செய்ய சாட்சியாக இருந்தது, துன்பப்படுத்தினது அவருடைய கோபத்துக்காக செய்ததாக தேவன் எங்காவது சொல்றாரா? தேவனுக்காக செய்தார். நாம் ஒவ்வொரு செயலும் அவ்வாறு செய்கிறோமா? அவ்வாறு செய்கிறோம் என்றால் அவர்களுடைய
தேவனுடைய பிள்ளைகளை இடர் பண்ண எப்படி விடுவோம்? தேவன் அப்படி விட்டாரா? இடறுவதற்கு அவர் செய்து விட்டாரா? அவர்கள் பாருங்கள், அங்கே இருக்கிறார்கள், எவ்வளவு அன்போடு அந்த வேலையை செய்கிறார்கள். விசுவாசிக்காதவர்கள் போய்விட்டார்கள். விசுவாசிக்கிற ஒரு சகோதரனை சகோதரியை இடர் பண்ணும்படி நாம் வேலை செய்வோமா? கொரிந்தியர்கள் மனம் திரும்ப தேவனால் வெட்கப்படுத்தப்பட்டார்களா? வெட்கம் உண்டாகும்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நேரடியாக போதிக்கிறாரா? தவறான வழிமுறைகளை செய்கிற பொழுது சரியானதை உணர்ந்து கொள்ளும்படி வெட்கம் உண்டாக வெளிப்படையாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அவர் சகோதரனுக்கும் வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கை அவர்கள் அங்கே தீர்க்காமல் வெளியே செல்லுகிறார்கள். அது வெளியே சாதாரணக்கில்ல, அந்நியரிடத்திலே செல்லுகிறார்கள். அப்ப செல்லும் பொழுது அந்த வழக்கை தீர்க்க கர்த்தர் கேட்கிறார், விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? பாருங்க, வழக்கு என்றால் எங்கதான் தீர்க்கணும்? உங்களுக்குள்ளே. அவன் கர்த்தருடைய சகோதரனாக இருக்கட்டும், நீங்கள் வெளியே செல்வது வேதவசனம் எங்கே? ஆதாரம் எங்கே? அங்கே உள்ள வழக்கை அங்கே தீர்க்கும்படி நாம் பயிற்சி கொடுக்கணும். அதுவே என்ன சொல்லும்? பிரிவினை ஏற்படுத்துகிறோம், வஞ்சகமான உள்நோக்கம் இருக்கிறது, கெடுப்பதற்கான சிந்தை இருக்கிறது என்று அதுவே நமக்கு சுட்டி காட்டாதா? அது தேவனுடைய சிந்தையா? அந்த வழக்கை அவர்களை தீர்க்கும்படி அங்கே விட்டுவிட வேண்டுமே. பாருங்க, இப்போ என்ன சொல்லணும்? அவரு கர்த்தர் என்ன சொல்றாருங்க? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? பாடனுங்க அந்நியர்கிட்ட கொண்டு போனதுதான் கருத்து. முடிவான கருத்து என்னங்க? உங்களுக்குள். இப்ப நீங்க சகோதரனா கூட இருங்களேன், உங்கள்கிட்ட வரும்போது என்னதான் சொல்லணும்? உங்களுக்குள் இல்லையா? நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள் சொல்லணுமா வேணாமா? கணவன் மனைவி சண்டை போட்டு வந்தா முதல்ல என்ன சொல்லணும்? உங்களுக்குள் முதலாவது பேசுங்கள் சொல்லணுமா வேணாமா? அதை சொல்லலே. சொல்லாத போது என்ன சொல்லும்? உண்மையாக வளர்க்கிறது யாரு, வஞ்சகமான உள்நோக்கத்தோடு கொண்டு போறது யாருன்னு நமக்கு தெரியாதா? தெரியுமே. அப்ப வெட்கம் உண்டாகும்படி சொல்லுகிறேன், சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா என்று கேட்கிறார். 1 கொரிந்தியர் 11:15 தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற ஸ்திரீக்கு என்ன போதிக்கப்படுகிறது? ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்கதரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறார், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால், அங்க ஒரு வெட்கம் ஒண்ணு கொண்டு வராரா? எது? சிரைக்கப்படுவதும் கத்தரிக்கப்படுவதும் வெட்கமானால் என்ன செய்யணும்? முக்காடு போட்டுக்க. ஆகாத சம்பாசனைக்கு பிள்ளைகள் செவி கொடுக்கும் போது தேவ பிள்ளைகள் பாவத்தை குறித்து வெட்கப்படுத்த விரும்பி போதிக்கிறாரா? நிச்சயமாக. 1 கொரிந்தியர் 15:33-34 மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்று விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சில தேவனை பற்றி அறிவில்லாத இருக்கிறார்களே. இருக்கட்டும். அப்ப என்ன சொல்றாருங்க? உங்களுக்கு வெட்கம் உண்டாகதை சொல்லுகிறேன். இந்த மாதிரி மோசம் போக்கும் செயல்களை செய்யும் பொழுது என்ன சொல்லணும்? வெட்கம் உண்டாக சொல்லணும். யாரா இருந்தா என்னங்க? வளர்ப்பதற்கும் கட்டுவிப்பதற்கும் முறைமைகளை கையாளாமல் இடிப்பதற்கும் கெடுப்பதற்கும் செய்யும் பொழுது என்ன சொல்லணும்? வெட்கம் உண்டாக சொல்லணும். வெட்கப்படுத்தின வேலை அவர்களை சுத்திகரித்ததா? இதுதான் பாடம். ஆமா இல்லை? இல்லையா? ஆம் என்றுதான் பதில் இருக்கிறது.
இந்த அளவுக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறதா? ஆம். தேவன் செல்கிறாரா? ஆம். நாம் செல்ல வேண்டுமா? ஆம். பாருங்கள், இது அவர்களை விரட்டி விடுமா அல்லது கட்டி வைக்குமா? விசுவாசிக்கிறதை பொறுத்துதான் அம்மை. நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் அவுட். விசுவாசிப்பீர்களானால் இன், உள்ளே வருவீர்கள். தேவன் அவர்களை பார்த்து இந்த வேலைகளை செய்துகிறார். வெட்கப்படும்படி அவனோடு என்ன செய்யக்கூடாது என்று சொன்னார்? களவாதிருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3:14 படிச்சோமா? மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்திற்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனோட களவாதிருங்கள். சில நேரத்தில் வெட்கப்படுத்தும்படி எழுதவில்லை என்கிறார், ஆனால் உணர்ந்து கொள்ளுதலை தருகிறார். 1 கொரிந்தியர் 4:14-15 உங்களை வெட்கப்படுத்தும்படி நான் இவைகளை எழுதவில்லை. அப்ப எதுக்கு தான் சொல்றாரு? நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்ப என்னதான் கருத்து கொண்டு வராரு? கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷனால் நான் உங்களை பெற்றேன். இல்ல ஒரு மாயமாக பேசுறாரா, இல்ல நல்லாதான் பேசுறாரா? இந்த செயல் வெட்கப்படத்தக்கதாக இருக்கிறது. ஆனா அதுக்காக நான் சொல்லல, நீங்க பிள்ளைகளா இருக்கீங்க, அதுக்கான புத்தி சொல்றேன். சில நேரங்களில் நம்முடைய பேச்சு கூட நம்ம இப்படிதான் பேசணும். நாம் பிள்ளைகளை கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டுவதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை சொல்லி இப்படி பேசுகிற பொழுது எளிமையானது, கொஞ்சம் மேலானது, இன்னும் உயர்வானது, இன்னும் அதிகப்படியானது தொடர்ந்து இருக்கிறது. இந்த செயல் அன்பு கூறுகிற செயலா அல்லது விரட்டுகிற செயலா? அன்பு கூறுகிற செயல். அவன் அடங்கி நடக்கும் போது மெய்யாகவே மனதை மாற்றுகிறான், மன்னிக்கணும், அவன் திரும்பி வருகிறான். ஆனால் கீழே இல்லாத பொழுதோ அவன் தூரமாய் ஓடுகிறான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் என்றும் மற்ற யார் என்றும் நமக்கு புரிகிறது. வளர்க்கிற மக்கள் யாரு, இதை கெடுக்கிற மக்கள் யாரு, கோபத்தினால் செய்கிற மக்கள் யாருன்னு புரிந்து கொள்ள முடியும். இந்த காட்சியை அப்படியே கொண்டு வரணும். எப்படின்னாலும் அவர்கள் அரவணைக்கிற நோக்கத்தோடையே செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. வெளியே போக விடக்கூடாது, கவனமா இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது போக மாட்டாங்க. ஆனா இடர்லாம் இருந்தாங்கன்னா அதுக்கு அவங்க காரணம் இல்லை. யார் காரணம் இல்லை? போதிக்கிறவங்க காரணம் இல்லை. நீங்க விசுவாசிக்கல, நீங்க போயிட்டீங்க, அவ்வளவு. காட்சியானது நம் ஒவ்வொரு காரியமும் கருத்தோடு சேதமாகாமல் செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் மிகுந்த பொறுப்புள்ள மக்களா இருக்கணும். முதல்ல நம்ம குறைகளை சொல்ல முடியும். ஏன் சொல்ல? நம்ம அப்படி சொல்ல வேணான்றார். அவர்களை உள்ளே கொண்டு வருவது நோக்கமே தவிர வெளியே அனுப்புவது நோக்கம் அல்ல. இப்ப வெளியே கொண்டு வர நோக்கம் என்ன? முதலாவது குறையை மட்டுமே சொல்லிட்டு தெரிஞ்சா வெளியே போயிடுறாங்க. அது யாருடைய தவறு? தேவனுடைய முறைமையை நாம் கையாளாமல் நாம் வீணாக செய்துவிட்டோம். அப்படி செய்யும்படி நமக்கு அதிகாரம் இருக்கிறதா? தேவன் நியாயத்திருக்க மாட்டாரா? அப்ப இதுவரைக்கும் நாம் பார்த்த பகுதி என்னவென்றால், வெட்கப்படுத்தும் செயல் ஒரு சகோதரனையோ சகோதரியோ சுத்திகரிக்கும் செயலாக மாறுகிறது. எப்பொழுது என்றால் தேவனுக்கேற்ற துக்கப்படும் போது. லௌகிக துக்கப்படும் போது இல்ல, தேவனுக்கேற்ற துக்கப்படும் போது அது நம்மை திரும்ப உள்ளே கொண்டு வருகிறது, ஒப்புரவாக வேலை செய்கிறது. ஆனால் அப்படி செய்யாத எந்த ஒரு செயலும் இல்லை. ஆனால் நீங்கள் போதிக்காமல் ஒருவனை உள்ளே கொண்டு வர முடியுமா? ஆதாரம் எங்கே? அவனுக்கு வேலை செய்யும் மருந்து எங்கே?
அப்படியே விட்டு விட்டோம் வைத்துக் கொள்ளுங்களேன். நம்ம அப்படி செய்யறோம், அப்படியே விட்டுட்டோம். அவனுக்கு எந்த வேலை செய்யும்? அது என்ன செய்யும்? அதற்கான வாய்ப்பே இல்லைன்னா அது எப்படி வேலை செஞ்சிருக்கும் நாம் நினைக்க முடியும். எது அவனை மாற்றும்? இளையகுமாரன் தகப்படத்துல சண்டை போட்டு போயிட்டார். சரி, போயிட்டார்னா தேவன் அப்படியே விட்டுட்டார்னா எப்படி அவனை மாற்றி இருக்கும்? அங்கு பஞ்சம் வந்திருக்கணும், வந்திருக்கிறது. அங்கே குறைவு வந்திருக்கிறது, வேலை கிடைக்காத சூழ்நிலை வந்திருக்கிறது, பசி வந்திருக்கிறது. அப்போ ஒரு மோசமான ஒரு வேலை செய்யும்படியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது, சாப்பிடும்படியான சூழ்நிலை, யாரும் கொடுக்காத சூழ்நிலை. இதெல்லாம் என்ன செய்தது? அவனை மாற்றினது. ஒண்ணுமே இல்லாம ஏதாவது மாறுதா? இது மாறுதா? பாருங்கள், அவனுக்கு செயல்பாடு இருக்கிறதா இல்லையா? தேவனுடைய வேலை நடக்கிறதா இல்லையா? நம்ம ஒருவனை விட்டுறோம், அப்படியே விட்டுறோம். போ என்னன்னு மாறுவான்? எது அவனை மாற்றும்? இல்ல, குறைந்தபட்சமாவது அவனுக்காக ஜெபிப்போம். கண்டிப்பா அவனை மனம் மாற்றுங்கள் என்று, அல்லது இருதயத்திலே மாறும்படி அது ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம். அது தேவன் பார்க்கிறார். அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கிடைக்கிற பொழுது அதை பயன்படுத்தி அதை நாம் சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்லுவதற்கு நாம் சமயத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்கு அவர்கள் அழைக்க வேண்டும் அல்லவா? இதெல்லாம் இருக்குல்ல, சேர்ந்தான இருக்கு, எல்லாமே இரண்டு பக்கம் இருக்கிறது. கண்டிப்பாக வெட்கப்படுத்துதல் கண்டிப்பாக ஒருவனை துக்கப்படுத்தும். துக்கப்படுத்தி மாறின நிலை இருக்கிறது. வெற்றி. ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறதான பரிசுத்த பிதாவே, உம்முடைய செயல்கள் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு உயர்வானது. நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பத்தில் எந்த சிக்ஷையும் எங்களுக்கு துக்கமாய் காணப்படும். பழகின பிற்பாடோ நீதியாகிய சமாதான பலனை தரும். வெட்கம் எங்களை துக்கப்பட வைத்தது, தேவனுக்கேற்ற துக்கப்பட வைத்தது. அது எல்லாவற்றையும் விட்டுவிட செய்தது, அவரிடத்தில் திரும்பும்படி செய்தது. இந்த முறையானது அருமையான பலனை தருகிறது என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். உமக்கு நன்றி. நீர் எங்களை கனவான்களாக ஆக்கியிருக்கிறீர், புத்திசாலிகளாக ஆக்கியிருக்கிறீர். நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி உணர்வை எங்களுக்கு தாரும், தாழ்மையை தாரும். ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அறியாத காரியங்களை மன்னியும். ஆகாத சம்பாசனைக்கு செவிகூடாதபடி விலக்கி காத்துக்கொள்ளும். எங்களை வெட்கப்படுத்தும் போது நாங்கள் தேவனுக்கேற்ற துக்கப்பட்டு, பாவத்தை குறித்து துக்கப்பட்டு எங்களுடைய இருதயத்தை திருப்ப எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தருடைய இரக்கம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக.